வணக்கம். சீத்தாப்பழம் நம்ம வீட்டில் தான் முறையாக நிறைய மரங்கள் நின்றுருக்கு. ஆனால் இப்போ தான் முறையாக காய்க்குது. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கிடக்குன்னு. அங்கிட்டு ஒரு பழம் கிடக்கு, தெரிய மாட்டேங்குது. நான் இதை பறிக்கிறேன். பார்த்தீங்களா, பக்கத்தில் காமிச்சது நல்லா அழகாக இருக்குது. தான் முறையாக நம்ம வீட்டில் சீத்தாப்பழம். ஆனால் வீடியோ செல்லே நான் தான் வச்சுருக்கேன் கையில். இந்த ஒரு பழம், 2 பழம் மொத்தமாக கிடக்கு, பறிப்போம். பழுத்துருச்சு, சாப்பிட்றலாம் போல. ஆக அத்தாடி, இது பாருங்க, செம்மையாக இருக்குது. இப்போவுமே உடச்சி சாப்பிட்றலாம் போல. எனக்கு இவ்வளோ வவ்வா அடிக்காமல் இருந்திருக்கே, பரவாயில்லையே. இந்த ஒரு சீத்தா தெரியுதா, அதையும் பறிக்கிறேன். ஆனால் உண்மையிலே ரொம்ப இன்றைக்கே சாப்பிட்றலாம் போல தான் இருந்திருக்கு. எப்படியோ அதிர்ஷ்டவசமாக இந்த பழம் 2 எங்கள் கையில் கிடச்சிருக்கு இன்றைக்கி. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அப்படி கண்ணிஞ்சு இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். இது கிடக்கு, தேங்காய் விழுந்து கிடக்கு, காக்கா எச்சமாக போட்டு சூப்பர். நம்ம வீட்டு பப்பாளி இங்கே பாருங்க, என்ன அழகு, எவ்வளோ அழகாக இருக்குதுங்களா. இந்த பப்பாளியை நான் சாக்கை வச்சு கட்டி போட்டிருக்கேன். ஏன்னா வவ்வா அடிச்சிடக்கூடாது, அணில் அடிச்சிடக்கூடாது அப்படி. ஏன்னா பப்பாளி பழங்களே நாங்களே பார்க்க முடியல, அரிதாக இருக்குது. பறிக்கவா? பறிச்சாச்சு. 17 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சீத்தாப்பழமும் இந்த பப்பாளி பழமும் எனக்கு கிடச்சிருக்கு. வாங்க சொல்லு. சரியான பழம். அப்படி தட்டில் வை, அதையும் விட. கனிஞ்சே மரத்தில் இருந்துருக்கு. வவ்வால் அணில் எதுவுமே சாப்பிடாம இவளுக்கு ரொம்ப நாளாக ஏங்கி கிடந்திருக்காளுங்க. அதனால் இவளுக்கு கொடுத்துருவோம்னு எங்களுக்காக விட்டு கொடுத்த பழம் தான் இது. இதை நான் சாப்பிட்றேன். சரியான டேஸ்ட்டு. மொத்தடி எம்மாடி, சரியான டேஸ்ட். 1 கிலோ சீனி அள்ளி வச்ச மணிக்கு இருக்குது. பப்பாளி பழம், சீத்தாப்பழம் சரியான டேஸ்ட்டு. ஏன்னா பப்பாளி கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது, சீத்தா செம்மையாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.